வணக்க மக்களே, நான் உங்கள் கண்ணன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப உள்நாட்டு கலைஞரோட ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் சொல்றது டீசரோட ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து எனக்கே தெரில. நம்ப நண்பரான ராஜ் ஃபிலிம் அவர் ரியாக்ஷன் பண்ண பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு மலேசியன் திரைப்படம் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. மிருகசீரிசம், அந்த தலைப்போட பேர் மிருகசீரிசம். அதுவும் யார் இதில் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக ஹீரோஸ் தெரியுமா? இங்கே கான்டென்ட்ஸ்லாம் சூப்பராக போட்டுருக்காருல. ஸோ டிக்டாக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. ஸோ அவங்களோட நடிப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் டீசர் பார்க்கல. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு திரைப்படம். ஏன் நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகல எனக்கே தெரில. ராஜ் ஃபிலிம் ரியாக்ட்னால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இந்த நண்பர் ரியாக்ஷன் பண்ண தான் தெரிஞ்சு. ஸோ நன்றி நண்பா, உங்களால் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த ஒரு திரைப்படம் வருதுன்னு. ஸோ நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மக்களே, 3, 2, 1. விஷுவல்ஸ் செம்மையாக இருக்குது கைஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்குது. கையில் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறது எதிரில் இருக்கிற எதிராளி தான். ஓஹோ, ஆனால் வந்துட்டு இருக்கிறது என்ன மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது. ஓகே, எடிட்டிங் வேற லெவலாக இருக்குது. எடிட்டிங் வேற லெவல். உன்னை நோக்கி வர்ற என் தோட்டாவுக்கு வரும் கன் பவுடர் மட்டும் பத்தாது. ஓகே, இப்படி ஒரு ஆயுதத்தை இதுக்கு முன்னாடி இங்கே எவனும் செஞ்சதும் கிடையாது. உன் பேர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு தோட்டாவிலையும் ஈசனோட 3வது கண் இருக்கு. விஷுவல்ஸ் அருமையாக இருக்குது கைஸ். விஷுவல்ஸ் அருமை. வா, காத்துட்டு இருக்கேன். ஓ, சக ஹீரோஸ் வேற லெவல். மிருகசீரிசம். ஐயோ, ஓகே, தரிசனம் சூன் டிசம்பர் வெளியாகுது கைஸ். டிசம்பர் வெளியாகுது. ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க என்னோட சேர்ந்து மிருகசீரிசம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் கணேஷ் அவர் தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய கான்டென்ட்ஸும் செஞ்சுருக்காரு. அவரோட படைப்புகளும் நடிப்பும் அருமையாக இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் பார்க்கும்போது வேறு லெவலாக கம்போசிஷன் பண்ணியிருக்காங்க. டிஓபியாக இருந்தாலும் சரி, அப்புறம் எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, உண்மையில வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். எனக்கு கலர் கிரேடிங்லாம் உண்மையை நல்லாவே இருந்துச்சு. காலிவுட் லுக்கில் நம்ம மலேசியா திரைப்படம் வரப்போகுது. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுற இந்த ஒரு திரைப்படத்துக்கு ஸோ கண்டிப்பாக நிறைய ப்ரொமோஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு திரைப்படத்துக்கு. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு திரைப்படம். டிசம்பர் வருது. அதுவும் இது வந்து என்ன மாதிரி ஜேர்னலாக இருக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. கொஞ்சம் ஃபிக்ஷன் கலந்த ஒரு டிவோஷனல் ஸ்டோரியாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈகராக வெயிட் பண்ணுற ஒரு திரைப்படம். கண்டிப்பாக நம்ம உள்நாட்டு கலைஞர்களை நம்ம தான் ஆதரிக்கணும். நிறைய கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம உள்நாட்டு கலைஞர் நம்ம தான் ஆதரிக்கணும். ஸோ சக ஹீரோ என டீமுக்கு வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். மிருகசீரிசம் வேற லெவலில் வெற்றி அடைய டாப் டக்கர் சார்பாக வாழ்த்துக்கள். பார்த்துடன் நன்றி. வணக்கம் மக்களே.